கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் கழுவிட்டுக்கிறோம். இப்போ எல்லாம் காய வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் காஞ்சிச்சு. எல்லாம் அந்த வெண்டைக்காயில் டிஷ்யூவில் தொச்சு வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் கழுவி காய வச்சு தொச்சியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம. வெண்டைக்காய் கிரேவிக்கு ஒரு டமாட்டோ கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் நம்ம. வெண்டைக்காய் கிரேவிக்காக ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அந்த வெண்டைக்காய் கிரேவிக்காக ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்கணும். இப்போ வெண்டைக்காய் கிரேவிக்கு வேண்டிய மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாம். இது கிராம்பு, பட்டை, பூ எடுத்து வச்சுட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனியா பவுட்ரு 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். வெண்டைக்காய் கிரேவிக்கு வந்து எண்ணெய் காய வச்சு வெண்டைக்காய் பொரிச்சு எடுத்துக்கணும் நம்ம. வெண்டைக்காய் கிரேவி பண்ண வேண்டியதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. அதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன். கிராம்பு, பட்டை இது போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சுட்டு. அது கூட கட் பண்ணி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சள்தூள் கொஞ்சம், உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா கூட ஒரு டமாட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சுக்கிற டமாட்டோவை. இப்போ இந்த பொரிச்சு வச்ச வெண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கிரேவி கூட நம்ம அப்படியே விட்டுடலாம். வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.